ஓம் சாந்தி 2/8/2026 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 17/2/2011 மதுபன். முரளியின் தலைப்பு: மனசா சேவையின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுப்பதற்கான சேவை செய்து கொண்டே நீண்ட காலமாக தீவிர முயற்சி செய்து எவர் ரெடியாக இருங்கள். அப்போது மாலையின் மணியாகி விடுவீர்கள். இன்று ஸ்நேகக் கடல் தன்னுடைய ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். குழந்தைகள், என்னுடைய பாபா வந்துவிடுங்கள் என்று நினைத்தீர்கள். அதற்கு பாபா, என்னுடைய ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளே என்கிறார். ஸ்நேகத்தில் அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள். மேலும் பாபா ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி தனக்குள் அடக்கிக் கொண்டார். இந்த சீன் அப்படியே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸ்நேக கடல்ல, அன்பினுடைய தோணியில நம்ம ஒரு பயணியா இருக்கிறோம். என்னுடைய பாபா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு பாபா என்னுடைய குழந்தைகள்னு சொல்லி அவருக்குள்ளேயே நம்மளை அடக்கி கொண்டார். அப்படின்னா எப்படி இருக்கு அந்த காட்சி? அதிசயமாக இருக்கிறது. குழந்தைகள் மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொன்னார்கள். அந்த என்னுடைய என்று சொல்லில் எவ்வளவு ஸ்நேகம் நிறைந்திருக்கிறது என்றால், பாபாவும் என்னுடைய குழந்தைகளே என்று சொன்னார். ஸ்நேகம் எப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்கிவிடுகிறது? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தோ, ஆனால் பாபாவுடைய ஸ்நேகத்தினாலே, என்னுடைய பாபான்னு சொன்னதுனால, அதை ஏற்றுக்கிட்டு பாபா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னதுனால எப்படி இருந்த நாம எப்படி மாறிட்டோம். அப்போ அந்த ஸ்நேகத்துக்கு எவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் இன்று ஸ்நேகத்தின் அலைகள் வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஸ்நேகம்தான் இதயத்தை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய சாதனமாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இன்று ஸ்நேகத்தின் அலைகள் வந்து கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து பாப்தாதா குஷியடைந்து கொண்டிருக்கிறார். இப்போது பாப்தாதா அனைவரையும் 5 நிமிடத்திற்காக ஒரு ட்ரில் செய்ய வைக்கிறார். தன்னுடைய மனதின் சக்தி மூலம் உலகத்தில் உள்ள உங்களுடைய பக்தர்கள் மற்றும் துக்கம் அசாந்தியில் உள்ள அநேக ஆத்மாக்கள் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓ பூர்வீக ஆத்மாக்களே, எங்களுக்கு கொஞ்ச நேரத்திற்கு அமைதி கொடுங்கள், ஒரு துளி சுகம் கொடுங்கள், காப்பாற்றுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை இங்கு அமர்ந்தவாறே எமர்ஜ் செய்யுங்கள். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற சப்தம் கேட்கிறதா? அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு உங்கள் மனதின் சக்தி மூலம் சுகம் சாந்தியின் கிரணங்களை கொண்டு சேர்ப்பீங்கள். இந்த மனதின் சேவையை நாள் முழுவதும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் தந்தையுடன் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் உலக சேவகர்கள் ஆவீர்கள். அந்த டைட்டில் சும்மா கிடைக்காது இல்லையா? அந்த டைட்டில் பாபா கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கேற்ற சேவையும் நம்ம செய்யணும். உலக சேவாதாரிகள், உலக சேவகர்கள். ஆகையாலே ஃபுல் டே அடிக்கடி இந்த மனதின் மூலமாக சேவை செய்துட்டே இருங்க. வார்த்தைகள் மூலமாக ஞானம் சொல்கிற சேவை எப்போதுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது அடிக்கடி செய்துட்டு இருக்கவும் முடியாது. யார் விரும்பி வருவாங்களோ, நமக்கு நேரம் இருந்ததுன்னா செய்ய முடியும். ஆனால் மனசா சேவை அப்படி இல்லை. எப்போ நினைக்கிறோமோ அப்போ செய்ய முடியும். நாள் முழுவதும் எப்படி வார்த்தைகள் மூலம் சேவைக்கு நிமித்தமாகிறீர்களோ,
அதேபோல் இடையிடையில் மனசா சேவையின் பயிற்சியும் செய்து கொண்டே செல்லுங்கள். மன்சா வாச்சா கர்மணா, இந்த 3 விஷயங்களையும் நம்ம சேவை செய்யணும். மனதின் மூலம், வார்த்தைகள் மூலம், கர்மத்தின் மூலம். ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ வார்த்தைகள் மூலம் அதிகமாக செய்கிறோம், கர்மத்தின் மூலமாகவும் செய்கிறோம். ஆனால் மனதின் மூலமாக கூட நீங்கள் செய்யணும் அப்படின்றார். அப்போ மனதின் மூலம் சேவை செய்யணும்னா, கொடுக்கணும்னா ஸ்டாக் இருக்கணும் தானே. இப்போ ஞானம் புத்தியில் இருந்தால் தானே வாய் மூலமாக அல்லது வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சேவை செய்கிறீங்க. அதே போல் மனம் சக்திசாலியாக இருக்கணும், வீண் எண்ணங்களிலிருந்து ஃப்ரீயாக இருக்கணும், நிறைய பொக்கிஷங்களுடைய ஸ்டாக் இருக்கணும். அப்போதான் நம்ம மனசா சேவை செய்ய முடியும். நிறைய யோக பலம் இருக்கணும். இதில் உங்களுக்கும் நன்மை இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய மனம் சதா சேவையில் பிஸியாக இருந்தது என்றால் உங்களிடம் இடையிடையில் மாயை தேவையற்ற வீணான எண்ணங்கள் என்ன செய்விக்கிறதோ அவற்றிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். உழைக்க வேண்டி இருக்காது. இப்போது பாப்தாதா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்கிறீர்கள்? பொதுவாக எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் என்ன அர்த்தம்? முயற்சியெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, நல்லா யோகா பண்ணுறீங்களா, நல்ல தாரணை நடந்துட்டுருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். ஆகையால் பாப்தாதா சப்போஸ் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? முயற்சி இருக்கிறது, ஆனால் அவ்வப்போது என்று இழுக்கிறீர்கள். அதாவது முயற்சி செய்கிறோம், ஆனால் அவ்வப்போது அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. அதாவது அவ்வப்போது வீணெண்ணங்கள் வந்துடுறது, முயற்சியினுடைய வேகம் குறைஞ்சிடுறது, முயற்சியே இருக்கிறதில்ல அப்படின்னு பல அர்த்தங்கள் அதில் இருக்குது. அதாவது முயற்சி சதா ஒரே மாதிரியாக நடப்பதில்லை. ஆக பாப்தாதா இப்போது அனைத்து குழந்தைகளின் இந்த ரெக்கார்டை பார்க்க விரும்புகிறார். இந்த அவ்வப்போது என்ற வார்த்தையை முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். முடியுமா கேட்குறார் பாபா. உங்கள் சார்ட்டை பார்க்கும்போது நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாம் ஓகே தான், சில நேரங்களில் இப்படி நடந்துடுறது அப்படின்னு சொல்கிறீங்களே, இனிமே அதை நீங்கள் முடிச்சிடணும், முடியுமா அப்படின்னு கேட்குறார். அவ்வப்போது என்பது முடிந்துவிட வேண்டும். ஓகேயா? உரிய நேரத்தில் தயாராகி விடுவீர்களா? தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆகியே தீர வேண்டும். அதற்கு பதிலாக இப்போதே எவர் ரெடி ஆக முடியுமா? ஏன் எவர் ரெடி ஆகணும்? எவர் ரெடியாக இருப்பதற்கான பயிற்சி மாயாவை வென்றவர், மனதை வென்று உலகத்தை வென்றவர் என்ற சம்ஸ்காரத்தையும் நீண்ட காலமாக உருவாக்கினீர்கள் என்றால், அப்போது கடைசி நேரத்திலும் இந்த நீண்டகால பயிற்சி உங்களை வெற்றியாளராக ஆக்கி விசேஷ மாலையின் மணியாக ஆக்கிவிடும். பாஸ் வித் ஆனர் ஆகி விடுவீர்கள். அந்த நீண்டகால அபியாசம், நீண்டகால பயிற்சி இல்லைன்னா கடைசியிலையும் நீங்கள் பாஸ் ஆக முடியாது, ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒலிம்பிக்ஸில் எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்க அவ்வளோ பயிற்சி செய்கிறாங்க. ஒலிம்பிக்ஸில் அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கணும்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அவங்க பயிற்சி செய்யணும். இல்லைன்னா அவங்களால அந்த ஒலிம்பிக்ஸில் என்ட்ரியே ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கோல்டுக்காக அவங்க இவ்வளோ எல்லாம் பயிற்சி செய்கிறாங்கன்னா, நம்ம கோல்டன் யுகத்துக்கு போக போகிறோம், கோல்டன் ஏஜுக்கு போக போகிறோம் அப்படின்னா நீண்டகால பயிற்சி இல்லை அப்படின்னா அந்த மாயாவினுடைய போட்டியில் நம்ம ஜெயிக்க முடியுமா? ஆகையால் எவர் ரெடியாக இருக்கணும். அப்போதான் மாயாவை வென்றவர், மனதை வென்று உலகத்தை வென்றவர் என்ற சம்ஸ்காரத்தையும் நம்ம உருவாக்கிக்க முடியும். அப்போதான் கடைசி நேரத்தில் வெற்றியாளராகி பாஸ் வித் ஆனர் ஆக முடியும், மாலையின் மணி ஆக முடியும் அப்படின்றார். வெறும் பாஸ் அல்ல,
பாஸ் வித் ஆனர், அதாவது கௌரவமாக தேர்ச்சி பெறணும். ஆக சொல்லுங்கள், இந்த தைரியம் இருக்கிறதல்லவா? பாஸ் வித் ஆனராகவோ ஆகதானே வேண்டும். யார் துவாபர யுகத்திலிருந்து இதுவரை பூஜைக்குரியவராக ஆகிறார்களோ, அதாவது மாலையின் மணியாக ஆகிறார்களோ, அவர்களுக்கு தன்னை மாலையின் மணியாக ஆக்குவதற்கான சுத்த சங்கல்பம் இருக்கும் அல்லவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா தெரியாது, எப்படி ஆகிறது அப்படிலாம் யோசிக்கலாம். அதாவது துவாபர யுகத்திலிருந்து இதுவரை யார் பூஜைக்குரியவராக ஆகிறாங்களோ, மாலையினுடைய மணியாக ஆகிறாங்களோ, உங்களுக்கான இடம் அங்கே ஃபிக்ஸாக இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு மீண்டும் நாம் மாலையின் மணி ஆகணும் அப்படின்ற சுத்த சங்கல்பம் வரும் தானே அப்படின்னு கேட்குறார். அது உள்ள அந்த எண்ணம் இருக்கும். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டார், சிம்ஹாசனத்தை இழந்துட்டார் அப்படின்னா, ஒரு ஜென்யூன் ராஜானா அவருக்குள்ள என்ன இருக்கும்? நான் இழந்ததை மீண்டும் அடையணும், நான் தான் அந்த சிம்ஹாசனத்தில் இருந்தேன், நான் மீண்டும் அதை எப்படியாச்சும் அடையணுன்ற எண்ணம் இருக்கும் தானே. அதுபோல உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் தானே அப்படின்றார். பாப்தாதாவும் தினந்தோறும் அமிர்த வேளையில் தன்னுடைய மாலையின் மணிகளை பார்க்கிறார், விசேஷமாக சந்திப்பை கொண்டாடுகிறார். ஆக நீங்கள் அனைவரும் தங்களை மாலையின் மணிகள் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? 16,000 இன்னொரு மாலையும் இருக்கிறது, ஆனாலும் அது 2வது மாலை ஆகிவிட்டது. விசேஷ மாலை எது மகிமைக்கும் பூஜைக்கும் உரியதோ அது முதல் மாலை ஆகும். அந்த 108 மணி மாலைக்கு தான் விசேஷமான மகிமையும் பூஜையும் இருக்கு. இன்னொரு மாலையும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. 16,108 மணி மாலை இருக்கு, பட் அது 2வது மாலை. அதுக்கு ஒரு விசேஷமான மகிமையோ பூஜையோ இல்லை அப்படின்றார். ஆக இன்று பாப்தாதா அந்த மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரம்மா பாபாவின் கூடவே விசேஷ ராஜ்ய அதிகாரிகளாக, துணைவர்களாக அவர்கள்தான் ஆகிறார்கள். ஆக இன்று பிரம்மா பாபா தன்னுடைய இப்போதைய தீவிர முயற்சியாளர்கள் மற்றும் எதிர்கால ராஜ்ய அதிகாரிகளை பார்க்கிறார். சிம்ஹாசனத்திலோ இருவர்தான் அமருவார்கள், ஆனால் ராஜ்யத்தின் துணைவர்களுடையது முதல் மாலையாகும். எனவே தன்னைத்தான் சோதனை செய்து பார்த்தீர்களா? பாப்தாதாவுடன் செல்வீர்கள், ஏனென்றால் இப்போது இது உங்கள் அனைவருடைய ரிட்டர்ன் ஜர்னி ஆகும். சென்றுதான் ஆக வேண்டும் என்னும் போது பாபாவுடன் கூடவே செல்ல வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்க யாரும் இருக்க முடியாது, இது ரிட்டர்ன் ஜர்னிக்கான நேரம், எல்லாரும் போயே தீரணும். போகணும்னு ஆன பின்னாடி பாபாவுடன் தானே போகணும், ஏன் தனியாக போகணும்? ஆகையால தனியாக போகக்கூடாது அப்படின்றார். ஆக கூடவே செல்லக்கூடிய சமீப மணிகளாக யார் இருப்பார்கள்? இப்போதான் விஷயத்திற்கு வரார். நீண்ட காலம் தீவிர முயற்சியாளர்களாக இருப்பவர்கள் இருப்பார்கள், முயற்சியாளர்கள் அல்ல. அப்போ பாபா கூட போகணும் அப்படின்னா யார் போக முடியும்? நீண்ட கால தீவிர முயற்சியாளர்கள் தான் பாபா கூட போக முடியும், வெறும் முயற்சியாளர்கள் இல்லை அப்படின்றார். எப்போதாவது என்று இருப்பவர்களும் இல்லை. நல்லதா செய்கிற தீவிர முயற்சி, ஆனால் சில நேரங்களில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க முடியாது, பாபா கூடவே போக முடியாது அப்படின்றார். நீண்ட காலம் தந்தைக்கு சமமாக இருப்பவர்கள்தான் ராஜ்ய அதிகாரி ஆகுவார்கள். எனவே என்ன நினைக்கிறீர்கள்? தீவிர முயற்சி இருக்கிறதா? தீவிர முயற்சியாளர்களின் லைனில் தான் இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தீவிர முயற்சியாளர்கள்
சரி, நன்றாக கை உயர்த்துங்கள். உயர்த்தலாமா வேண்டாமான்னு கொஞ்சமா கை உயர்த்துறாங்க. அதுக்கு பாப்தாதா சின்னதாக கை உயர்த்துகிறார்கள். நல்லது. நிறைய பேர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நன்றாக கை உயர்த்துங்கள். சின்னதாக வேண்டாம். பாப்தாதாவோ தினந்தோறும் குழந்தைகளின் சார்ட்டை பார்க்கிறார். பெரும்பான்மையானோர் தீவிர முயற்சியாளர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வப்போது என்ற சொல்லையும் சேர்த்து விடுகிறார்கள். அதாவது பாப்தாதா பார்க்கும் போது இதை நோட் பண்றார். தீவிர முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க, ஆனால் சில நேரங்களில் அப்படின்ற அந்த வார்த்தையும் சேர்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்படி இருக்காங்க. தந்தை இதை ஏன் கூறிக்கொண்டிருக்கிறார்? அட்டென்ஷன் ப்ளீஸ். தயவு செய்து கவனம் கொடுங்கள். சூக்ஷ்ம சங்கல்பத்திலும் கூட அலைச்சல் இருக்கக்கூடாது. நீண்ட காலத்திற்கு ஆடாத அசையாத சுத்த சங்கல்பமுடையவராக ஆகியே தீர வேண்டும். நிறைய குழந்தைகள் மிக இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். அப்போது பாபா, நாங்கள் தயாராகி விடுவோம். ஏனென்றால் சமயம் எவ்வளவு அருகில் வருகிறதோ, எவ்வளவு அலைச்சலில் வருகிறதோ, அப்போது வைராகியமோ தானாகவே வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படியென்றால் உங்கள் ஆசிரியர் யார்? சமயமா, தந்தையா? அதாவது பொதுவா எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. முயற்சி செய்துட்டு இருக்கிறோம், கடைசியில சூழ்நிலைகள் மாறும்போது, அலைச்சல்கள் வரும்போது தானாகவே வைராகியம் வந்துடும், மாறிடுவோம் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பாபா கேட்குறாரு, அப்போ உங்களுடைய ஆசிரியர் யாரு? சமயமா, பாபாவா? சமயமோ உங்கள் படைப்பல்லவா? ஆகையால் தந்தை இப்போது செய்கை காட்டுகிறார். நீண்ட காலத்தின் தீவிர முயற்சி கடைசியில் பாஸ் வித் ஆனர் ஆக்கிவிடும். அனைவருமே பாஸ் ஆகுவார்கள். ஆனால் பாஸ் வித் ஆனர் ஆகிறவர்கள் நீண்ட காலம் இடைவிடாத தீவிர முயற்சி செய்பவர்களாக அவசியம் இருக்க வேண்டும். எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க, தண்டனையின் மூலமாவது பாஸ் ஆயிடுவீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பாஸ் வித் ஆனர், தண்டனை இல்லாமல் கௌரவமாக பாஸ் ஆகணும், தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்கு நீண்டகால முயற்சி, இடைவிடாத முயற்சி அவசியம் தேவை அப்படின்றார். எனவே இன்றைய தேதியை குறித்து வையுங்கள். இப்போதும் சில நேரம் சம்திங் ஆகிவிடும், செய்து விடுவோம் என்று சொல்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் இனிமேலும் தொடரக்கூடாது. நம்ம டிக்ஷனரியில இந்த வார்த்தைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது, நீக்கிவிடுங்க அப்படின்றார். தந்தையின் அன்போ சதா இருக்கவே இருக்கிறது. கடைசி மணியின் மீதும் கூட தந்தைக்கு அன்பு இருக்கிறது. ஏன்? இதயத்திலிருந்து என்னுடைய பாபா என்றோ சொன்னார்கள் அல்லவா? இன்றைய பெரிய பெரிய ஆத்மாக்கள் என்னுடைய பாபா என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள், அதாவது அந்த கடைசி மணிகள், என்னுடைய பாபா என்பதையோ ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையால் தந்தைக்கு அவர் மீதும் அன்பு இருக்கிறது. குழந்தைகளிடமோ தந்தைக்கு சதா அன்பு இருக்கவே இருக்கிறது. கடைசி வரை இருக்கும், கடைசி மணி வரை இருக்கும். ஸ்நேகம்தான் உங்களை தந்தையினுடையவராக ஆக்கியிருக்கிறது. பாப் தாதா இதையும் கூறியிருக்கிறார். பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு ஸ்நேகம் இருக்கிறது, மேலும் இருக்கவும் செய்யும். ஆனால் ஸ்நேகம் மட்டும் இல்லை, சக்தியும் வேண்டும், தீவிர முயற்சியும் இருக்க வேண்டும்.
பாப் தாதாவுக்கோ குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? எனவே இப்போதிருந்தே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னா நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆகையால இன் அட்வான்ஸ் நான் வாழ்த்துக்கள் கொடுக்குறேன் அப்படின்றார். ஆஹா குழந்தைகளே ஆஹா, இப்படி பாபா வாழ்த்துக்களை கொடுக்கிறார். தைரியசாலிகள், உங்களுடைய தைரியம் மற்றும் தந்தையின் உதவியோ இருக்கவே செய்யும். இப்போது ஒரு விஷயம் செய்ய வேண்டும். தன் மனதை பிஸியாக வைத்திருப்பதற்கு எப்படி இதற்கு முன்பும் பாபா கூறியிருந்தாரோ, அதாவது ஒரு வினாடியில் ஸ்டாப், நிறுத்த வேண்டும். சென்ற வாரம் முரளில சொன்னார், ஸ்டாப் சொன்னா எண்ணங்கள் நிக்கணும், அதை ஞாபகப்படுத்துறார். நான் ஒரு புள்ளி, வைக்க வேண்டியதும் புள்ளி, மேலும் அனைவரையும் புள்ளி ரூபத்தில் பார்க்க வேண்டும். புள்ளியை தான் பார்க்கிறீர்கள் என்றால் வேறு எந்த ஒரு சங்கல்பமும் ஓடாது. அதே நேரத்தில் மன்சா சேவைக்கான கவனம் வைக்க வேண்டும். இவ்வளவு துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிரணங்கள் கொடுக்கும் சேவையில் அதிகப்படியாக மனதை ஈடுபடுத்த வேண்டும். மனசா சேவை மிகவும் உயர்ந்த சேவையாகும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மை மற்றும் உங்களுக்கும் நன்மை, டபுள் நன்மை இருக்கிறது. அதாவது எப்போ நம்ம மனசா சேவைக்கு நிமித்தமாகிறோமோ, கொடுக்கறதுக்கு நிமித்தமாகிறோமோ, அப்போ பாபா நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ பாபாவுடைய சக்தி நாம கூட அனுபவம் பண்ண முடியும். அதே நேரத்தில் நாம பிஸியா இருக்கிறதுனால நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்குறோம். முழு கல்பத்திற்கு வேண்டிய பாக்கியத்தையும் உருவாக்கிக்கிறோம். அதனால மனசா சேவை மிக உயர்ந்த சேவை. அதுல தனக்கும் நன்மை இருக்கு, மற்றவங்களுக்கும் துக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நன்மை இருக்கு, டபுள் நன்மை அப்படின்றார். ஆகையால இந்த சேவையை கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா செய்யுங்க அப்படின்றார். எப்படி வார்த்தை மூலம் சேவை செய்கிறீர்கள், மேலும் சேவை அதிகரித்து கொண்டும் செல்கிறது. மனதார செய்கிறீர்கள், எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. சென்டர்களும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை பெரும்பான்மையினருடையது சரியாக இருக்கிறது, அனைவருடையதும் இல்லை. ஏன்னா ஞானம் சொல்லும் போது கூட எல்லாருமே சரியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பாபாவுடைய ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. ஆனா அதுல அவங்க ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா அதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. தன்னுடைய ஷோ பண்றாங்க, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லது எதை சொல்லணுமோ அதை விட்டுட்டு வேற எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்ல வேண்டியதை விட்டுடுவாங்க. புரிய வைக்கிறோன்னு எதேதோ சொல்லியிருப்பாங்க. ஆகையில பாபா மெஜாரிட்டி குழந்தைகளுடைய அந்த வாட்சா சேவை ஓகேயா இருக்கு, பட் எல்லாரதும் இல்லை அப்படின்றார். ஆகையால அனைவருடையதும் ஓகே இல்லை, மெஜாரிட்டி ஓகே அப்படின்றார். அதுபோல் இப்போது மனதால் விசேஷமாக ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுப்பதற்கான சேவையும் செய்து கொண்டே இருங்கள். மனதை ஃப்ரீயாக விடாதீர்கள். ஏதாவது ஒரு சேவையில், அதாவது மனதின் மூலம் சக்திகள் கொடுப்பதற்கான சேவை, வாயினால் வார்த்தைகளின் சேவை, கர்மத்தில் குணங்களின் மூலம் சேவை, சம்பந்தம் தொடர்பில் குஷி கொடுப்பதற்கான சேவை, இந்த விதவிதமான சேவைகளில் மனதை பிஸியாக வையுங்கள். ஏனென்றால் முழு உலகத்திலும் மிக பெரிய பணக்கார ஆத்மாக்கள் யார்? நீங்கள் தானே. எவ்வளவு பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு பொக்கிஷத்தின் மூலமும் சேவை செய்யுங்கள். அதாவது வார்த்தைகள் மூலமா செய்றீங்க, கர்மத்தின் மூலமா செய்றீங்க, குணதானம் கூட செய்யுங்க. ஆனால் எண்ணத்தின் மூலமாக கூட செய்யுங்க, சுவாசத்தின் மூலமாக கூட செய்யணும்.
அவ்வளோ பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா? நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும். அதனால ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு குணம் எவ்வளவோ கிடைச்சிருக்கு. அனைத்து கஜானா மூலமாகவும் நீங்க சேவை செய்யுங்க. இப்போ சில நேரத்துல ஞானம் சொல்ல முடியாது. அங்கே உங்களுடைய முக மலர்ச்சி சேவை செய்யும். சில இடங்கள்ல இங்க பொறுமையாக இருக்கணும். சகிப்புத்தன்மை அந்த இடத்துல சேவை செய்யும். இது போல குணங்கள், சக்திகள் மூலமா சேவை செய்துகிட்டே இருங்க. கஜானாவை எவ்வளவு சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ அவ்வளவு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே போகும். இப்போது எப்படி சுயத்தின் சேவையின் மீது கவனம் கொடுக்கிறீர்களோ அதுபோல் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் தங்களுடைய பக்தர்களுக்கும் மனதின் மூலம் கிரணங்களை கொடுப்பதற்கான சேவையின் மீதும் கவனம் கொடுங்கள். முழு நாளும் செய்யுங்கள். அதிகமாக கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அது கேட்கவில்லையா? பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு துக்கத்திற்கான காரணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுப்பவர் யார்? சொல்லுங்கள், யார்? அது நீங்கள்தான். எனவே இந்த மனசா சேவையை நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் செய்தோம் என்று சோதித்து பாருங்கள். எப்படி சுயத்திற்காக நேரம் கொடுக்கிறீர்களோ அதுபோல் மனசா சேவைக்காக எவ்வளவு நேரம் கொடுத்தோம் என்று பாருங்கள். இதுல 2 விதமா கூட எடுத்துக்கலாம். ஒன்று சுயத்தினுடைய முயற்சி, சுயத்தினுடைய சேவை. இல்லை ஸ்தூலத்துல கூட சுயத்திற்காக எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், ட்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், இது போல எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் தனக்காக. அதுபோல மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றார். அதை நீங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க, அல்லது சார்ட்ல அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்றார். நீங்கள் இரக்க மனமுடையவர்கள் தானே? அப்படி என்றால் துக்கத்தில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். ஓ தாய் தந்தையே, துக்கத்தில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று உங்களுடைய பாடலும் இருக்கிறதல்லவா? ஹிந்தில ஒரு பாட்டு இருக்கு. இறைவனை பார்த்து, தாயே தந்தையே, நாங்க துக்கத்துல இருக்கிறோம், எங்கள் மீது இரக்கம் காட்டுங்க அப்படின்னு. பாப்தாதா இது போன்ற சப்தத்தை அதிகமாக கேட்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு குறைவாக தான் கேட்கிறது. ஆகையால் இப்போது கேளுங்கள், அவர்கள் எங்கு போவார்கள்? செவி கொடுங்க, கேளுங்க. இல்லைன்னா அவங்க எங்க போவாங்க பாவம்? எனக்கு கேக்குது, இப்ப நீங்க கேட்கணும் அப்படின்றார். உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே? ஆக தனக்கும் நன்மை செய்யுங்கள், மனதை பிஸியாக வைத்திருங்கள், மேலும் துக்கத்தில் இருப்பவர்களின் துக்கத்தையும் போக்குங்கள். கதறுகிறார்கள், மனம் கதறுகிறது. பாப்தாதாவோ கேட்கிறார், எனவே குழந்தைகளை நினைவு செய்கிறார். அதை கேட்கும் போது எனக்கு உங்களுடைய ஞாபகம்தான் வருது. நீங்க தான் அதுக்கு நிமித்தமா இருக்கீங்க, அவங்களுக்கு சகாஷ் கொடுக்கறதுக்கு. ஆனா நீங்க எந்தெந்த விஷயத்துலையோ பிஸியா இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைகள்லையே பிஸியா இருக்கீங்க. ஆகையால கொஞ்சமாவது உங்களுடைய அந்த ரோலை, பார்ட்டை உணருங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். உங்க ஞாபகம் தான் எனக்கு வருது. அதாவது, ஓ என்னுடைய செல்லமான குழந்தைகளே, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்போது இரக்க மனதின் ரூபத்தை தாரணை செய்யுங்கள். இரக்க மனம் இல்லை அப்படின்னா மனசா சேவை செய்ய முடியாது. உங்களுடைய பிராமணர்களுக்குள்ளும் கூட ஒருவர் மற்ற உதவியாளர் ஆகுங்கள். தனக்கும் செய்யுங்க, பக்தர்களுக்கும் செய்யுங்க, பிராமண பரிவாரத்திற்கும் செய்யுங்க அப்படின்றார். எப்படிப்பட்ட சம்ஸ்காரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை என்ன? சம்ஸ்காரங்களோடு மோதுவதா, அல்லது அவர்களையும் சம்ஸ்காரங்களின் மோதலிலிருந்து விடுவிப்பதா?
இவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, நதி வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாறை வந்ததுன்னா மோதாது. இன்னொரு வழிய தேடிட்டு அது பாட்டுக்கு போகும். ரிவர் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா அதை விட ஒரு படி மேல போய் சொல்றார். பிராமண பரிவாரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து மனசா சேவை செய்யணும். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் சரி, இப்போ அவங்க சம்ஸ்காரம் சரியில்லைன்னு சொல்லி அவங்களோட மோதுவீங்களா? இல்ல அவங்கள அந்த சம்ஸ்கார மோதலிலிருந்து விடுபடுத்துவீங்களா? எது புத்திசாலித்தனம்? ஆகல சம்ஸ்கார மோதல் இருக்குன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இரக்க பாவனையோடு அவங்களுக்கும் சகாஷ் கொடுங்க. உங்களுடைய சம்ஸ்காரத்திற்கும் சகாஷ் கொடுங்க. அவங்களுடைய சம்ஸ்காரத்திற்கும் சகாஷ் கொடுங்க. எவ்வளோ அழகா கேட்கிறார் பாப் தாதா பாருங்க. சம்ஸ்காரங்களோடு மோதுவதா அல்லது அவர்களையும் சம்ஸ்காரங்களின் மோதலில் இருந்து விடுவிப்பதா? உங்களுக்கும் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று டைட்டில் இருக்கிறதல்லவா? தந்தையின் துணைவர்கள் அல்லவா? ஆக தந்தையின் துணைவர்கள் என்ன சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள்? இந்த உலகத்தை துக்கம் அசாந்தியிலிருந்து மாற்றி சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்தே ஆக வேண்டும் என்று சங்கல்பம் செய்திருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும் அல்லவா? கை உயர்த்துங்கள். செய்ய வேண்டுமா? அல்லது வெறுமனே பார்க்க வேண்டுமா? மாறிக்கொண்டிருக்கிறது என்று வெறுமனே பார்க்க வேண்டுமா? அதாவது உலகத்திலையும் சொல்லுவாங்க, சில மனிதர்கள் டிஃப்ரெண்டா ஏதாவது செய்து காட்டுவாங்க. சில மனிதர்கள் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அதுபோல உலகத்துல துக்கம், அசாந்தி மாறிட்டு இருக்கு. சத்தியுக ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. சரி, உலகம் மாறிட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்களா? அல்லது அதை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீங்களா? அப்படின்னு பாபா கேட்கிறார். இப்போது மாற வேண்டும். பிராமண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டே இருந்து விடாதீர்கள். அதாவது இவங்க சம்ஸ்காரம் இப்படிதான் இருக்கு, இவங்க வந்து இவ்வளோதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்கள முன்னேற்றத்துக்கு ஏதாவது வந்து முயற்சி செய்யுங்க. உலகத்துல இருக்கக்கூடிய துக்கம் அசாந்தியை மாற்றி சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்யறதுக்கு நாங்க நிமித்தமா இருக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ பிராமண ஆத்மாக்களை உங்களால மாத்த முடியாதா? அதாவது பிகேயாக இருந்தாலும் சரி, நான் பிகேயாக இருந்தாலும் சரி, மனம் வந்து அந்த மாற்றத்திற்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் காட்டுது, விரோதிக்கிறது. அந்த பழக்கத்தை அவங்களால வந்து மாத்திக்க முடியறதில்ல. நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. அதனால புதுசா ஒரு விஷயம் வரும்போது, அல்லது யாராவது இப்படி நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே ஏத்துக்க முடியறதில்ல. அவ்வளோதான். அப்போ நாம வந்து கொஞ்சம் சகாஷ் கொடுத்து, கொஞ்சம் அன்பா, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து சொன்னோம் அப்படின்னா மாறுவாங்க. அதனால இவங்க இப்படிதான் அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க, இரக்கப்படுங்க அப்படின்றார். அதாவது இவர்கள் வேண்டாதது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு இருந்து விடாதீர்கள். ஆனால் வார்த்தைகள் மற்றும் மனதின் சங்கல்பத்தின் மூலம் மாற்றுங்கள். சரி, வார்த்தைகளால உங்களால மாத்த முடியல அப்படின்னா மனதின் சங்கல்பத்தின் மூலம் ட்ரை பண்ணுங்களேன். செய்யதான் வேண்டும். பாப் தாதா கேட்டு கொண்டேதான் இருக்கிறார். பாப் தாதாவுக்கு விஷயத்தை ஒப்படைத்து விட்டீர்கள், விஷயத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் பிறகு தந்தையின் டைரக்ஷன் படி நடங்கள். அதாவது பாப் தாதா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வேண்டாதது செய்துக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்களால தாங்கலை அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? விஷயத்தை வந்து பாபாவுக்கு கொடுத்துருவீங்க, சரண்டர் பண்ணிடுவீங்க.
சரி, எனக்கு ஒப்படைச்சிட்டீங்க இல்லையா? ஓகே, நல்லதுதான். எனக்கு ஒப்படைச்ச பின்னாடி நான் என்ன சொல்றேனோ அந்த டைரக்ஷன் படி நீங்க நடந்து போங்க அப்படின்றார். அவங்க மாறல அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, புகார் பண்ணாதீங்க. அடுத்தது பாபா நமக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறார்? மனதின் சங்கல்பத்தின் மூலம் மாற்றங்கள், சகாஷ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை செய்யுங்க. அப்போ அதற்கு பொறுப்பு பாப் தாதா மற்றும் அவருடைய நெருக்கமான துணைவர்களாகிய குழந்தைகள், நிமித்தமாகியிருக்கும் குழந்தைகள் ஆவார்கள். ஆகையில நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. ஆக சதா தன்னுடைய மனதை வீண் சங்கல்பங்களுக்கு பதிலாக இப்போது துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு, அது பிராமணர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், உதவியாளர்கள் ஆகுங்கள். நல்லது. புது புது குழந்தைகள் யார் முதல் தடவை வந்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒரு வினாடியில் 10 நிமிடத்தின் வேலையை செய்ய வேண்டும். புதுசா வந்திருக்கீங்க, கடைசியில் வந்திருக்கீங்க, ஆகையால ஒரு செகண்ட்ல நீங்க 10 நிமிஷத்திற்கான வேலையை செய்யணும் அப்படின்றார். நேரம் கம்மியா இருக்கு, செய்ய வேண்டியது அதிகமா இருக்குன்னு புரிய வைக்கிறார். சமயத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது, கவனம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய முயற்சியை தீவிரமாக்கி எவ்வளவு முன்னேற விரும்புகிறீர்களோ அவ்வளவு முன்னேற முடியும். இது உங்கள் அனைவருக்கும் பிராமணர்களின் தரப்பிலிருந்து, தந்தையின் தரப்பிலிருந்து சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள். நல்லது. மதுபன் நிவாசிகள் அனைவரும் எழுந்திருங்கள். மதுபன் நிவாசிகள் இல்லை என்றால் உங்களுக்கு யார் விருந்தோம்பல் செய்வார்கள்? ஓய்வாக வருகிறீர்கள், உண்ணுகிறீர்கள், அருந்துகிறீர்கள், புத்துணர்ச்சி பெறுகிறீர்கள். எனவே மதுபன் நிவாசிகளுக்காக கைத்தட்டுங்கள். போன உடனே அகாமடேஷன் கிடைக்குது, அங்கிருந்து ரூமுக்கு போவோம், ரெடி ஆயிடுவோம், ரூம் தயாராக இருக்கும். அப்புறம் அங்கிருந்து டைனிங்குக்கு போவோம், அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து கிளாஸுக்கு வருவோம், அங்கே கிளாஸில் எல்லாம் ரெடியாக இருக்கும். இது போல் எங்கே கிடைக்கும்? ஆகையால் அந்த மதுபன் நிவாசிகளுக்காக கை தட்டுங்க அப்படின்றார். உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஆன்மீக முயற்சி செய்யணுன்றதுக்காக அவங்க பேக்ரவுண்டில் எல்லாமே ரெடி செய்து வச்சிருப்பாங்க. பாப்தாதாவுக்கு தெரியும் இடம் குறைவாக இருப்பதினால் மதுபன் நிவாசிகள் கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்து கேட்க வேண்டி இருக்கிறது. மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பது இதுவும் சேவைதான். வந்தவங்க நல்ல அனுபவம் செய்துட்டு போகட்டும்னு சொல்லி நீங்க இடம் கொடுக்குறீங்க அவங்களுக்காக, இது ஒரு சேவை தான் அப்படின்றார். சுகம் கொடுக்கும் வள்ளலாகி விட்டீர்கள் அல்லவா? ஆக மதுபன் நிவாசிகளின் வேலை சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவது. ஏனென்றால் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய அனுபவத்தின் மூலம் நீங்கள் அனுபவத்தை சொல்ல வைக்கிறீர்கள். அந்த அனுபவத்தின் மூலம் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் அநேக நன்மைகள் ஏற்படுகிறது. ஆனால் நேரம் குறைவாக இருப்பதால் குறைவாக சொல்கிறோம். ஆனால் மதுபன் நிவாசிகளின் டைட்டில் என்ன? சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவது. சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள், தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள். இதுதான் உங்களுடைய டைட்டில் அப்படின்னு சொல்றார். நல்லது. இச்சமயம் வந்திருப்பவர்களில் யார் ரெகுலராக முரளி கேட்கிறீர்கள்? முரளி கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் கை உயர்த்துங்கள். ஒருவரும் இல்லை. நல்லது. அப்படின்னா யார் முரளி கேட்காதவங்க யார் மதுபன் போவாங்க? இருந்தாலும் பாபா விடல. யார் படிப்பதில்லையோ கேட்பதில்லையோ அவர்கள் எழுந்திருங்கள். கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், பரவாயில்லை. இனி நேரம் கிடைக்கும் போது
தந்தையின் மகா வாக்கியங்களை அவசியம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். பரந்தாமத்திலிருந்து பாபா வருகிறார், சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பிரம்மா பாபா வருகிறார், வந்து மகா வாக்கியங்களை சொல்கிறார். ஆகையால் முரளியை ஒருபோதும் ஒரு நாள் கூட தவறவிடக் கூடாது. தவறவிடுகிறீர்கள் என்றால் பாப்தாதாவின் இதய சிம்ஹாசனம் கிடைக்காது. அதையும் தவறவிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். எனவே யாரெல்லாம் முரளியை தவற விடுகிறீர்களோ அவர்கள், நாம் 3 சிம்ஹாசனங்களின் எஜமானர்கள் இல்லை, 2 சிம்ஹாசனங்களின் எஜமானர்களாக கூட சக்திக்கேற்றவாறுதான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முரளி முரளி முரளி. ஏனென்றால் முரளியில் தினசரி டைரக்ஷன்ஸ் இருக்கிறது, 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான டைரக்ஷன்ஸும் இருக்கிறது. எனவே அந்தந்த நாளுக்கான டைரக்ஷன்ஸை பெற வேண்டும் அல்லவா? எனவே யாரெல்லாம் தவற விடுகிறீர்களோ, ஏதோ ஒரு காரணத்தினால் தவற விடுகிறீர்களோ, அவர்கள் எப்படி முரளி கேட்பது என்பதற்கான தங்களுடைய புரோகிராமை தயார் செய்து கொள்ள வேண்டும். சங்கல்பம் பண்ணுங்க, புரோகிராம் பண்ணுங்க, நடந்துடும். ஆகையால முதல்ல இதை செய்யுங்க அப்படின்றார். ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி கொள்ள வேண்டும். தற்சமயம் விஞ்ஞானத்தின் சாதனங்கள் உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிவ்பாபா பிரம்மா பாபாவிற்குள் பிரவேசமாகுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அது வேலைக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. அதனால நல்லா பயன்படுத்திக்கோங்க. எப்படியாவது முரளி கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்றார். எனவே அவற்றை பயன்படுத்துங்கள், அவற்றின் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கு வரவே முடியல, ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இல்லை தொழில் வியாபாரத்தினால நேரம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஞ்ஞானத்தின் சாதனங்கள் உதவும், நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் யாருக்கு நேரம் இருக்கோ, சென்டருக்கு வர முடியுமோ, அவங்களும் பாபா சொல்லிட்டார் இல்லையா, விஞ்ஞானத்தினுடைய சாதனங்களை பயன்படுத்திக்கோங்கன்னுட்டு, அப்படின்னு கிளாஸு கட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆகையால விஞ்ஞானத்தினுடைய சாதனங்கள் உங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அவற்றின் நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார். நல்லது. முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு அல்லது அங்கங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். புத்தி என்ற காலை நியமங்களின் கோட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிரம்பிய சக்திசாலி ஆகங்கள். எந்த குழந்தைகள் புத்தி என்ற காலை சிறிதும் கூட நியமங்களின் கோட்டை தாண்டுவதில்லையோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அன்பானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். லக்கி அண்ட் லவ்லி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றார். அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு தடையோ புயலோ தொந்தரவோ சோர்வோ வர முடியாது. ஒருவேளை வருகிறது என்றால் அவசியம் புத்தி என்ற காலை நியமங்களின் கோட்டிற்கு வெளியே வைத்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோட்டிற்கு வெளியே கால் வைப்பது என்றால் பிச்சைக்காரர் ஆகுவதாகும். எனவே ஒருபோதும் பிச்சைக்காரராக, அதாவது யாசிப்பவராக ஆகாமல் அனைத்து பிராப்திகளும் நிரம்பிய சக்திசாலி ஆத்மா ஆகங்கள். ஸ்லோகன். யார் சதா விடுபட்டவராகவும் மேலும் தந்தைக்கு அன்பானவராகவும் இருப்பார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவ்யக்த சமிகை.
திடத்தன்மை என்பது வெற்றிக்கான சாவியாகும். வெற்றி என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய பிறப்புரிமை. எனவே திடத்தன்மையை பயன்படுத்துங்கள். கவனக்குறைவாக ஆகாதீர்கள். ஆகிவிடும், செய்து விடுவோம் என்று யோசிக்காதீர்கள். திட சங்கல்பத்தின் மூலம் மனதின் வீணான சங்கல்பங்களை முடித்துவிட்டு வெற்றியாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா. சிவ தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா. உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா. உன்னை கடவுள் தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா என்பதா. தந்தை என்பதா என் தாயும் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் பாபா